ஹே ஆல் நான் ஆல்ரெடி பெயிண்டிங் வீடியோ போட்டிருந்தேன் என்னோடய சிஸ்டர் காலேஜில் கொடுத்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு வகையான பெயிண்டிங். இது வந்துட்டு கிளாஸ் பெயிண்டிங். இதில் வந்துட்டு ஆல்ரெடி வரைஞ்சி அதில் வந்துட்டு பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கலர்ஸ் எல்லாமே அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என் சிஸ்டர் வந்து அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதிலே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெட் கலர் கொடுத்துட்ருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லிக்விட் டைப்பில் இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த கிளாஸ் பெயிண்டிங்க்கு. இதை வந்துட்டு நம்ம பண்ணி ஃப்ரேம் போட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே நிறைய வெரைட்டி பண்ணாங்க. என் சிஸ்டருக்கு இதுவே பிடிச்சிருந்தனால ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா சேம் விநாயகர் தான் பண்ணியிருப்போம். சரி இந்த தடவையும் அதே பண்ணலாம்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்துட்டு மிக்சிங் கலர்லாம் கொடுத்து இது ஃபுல்லாகவே அடித்து முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக காலேஜுக்கு கொண்டுட்டு போயாச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் இந்த பிளாக் கலர் அவுட்லைன் வந்துட்டு இந்த ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு வச்சுருந்தாங்க அவுட்லைன் கொடுக்கறதுக்குன்ட்டு ஒரு பெயிண்டிங் மாதிரி. இதோ இந்த பெயிண்டிங் தான் அதுதான் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக காலேஜுக்கு கொண்டுட்டு போய் காமிச்சதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சேஃபாக அதை வந்துட்டு ஒரு ஃபாயில் கவரில் போட்டு சேஃபாக அதை பேக் பண்ணி தான் கொண்டுட்டு போனாங்க. ஏன்னா கிளாஸுன்றனால ரொம்ப பத்திரமா பேக் பண்ணி தான் கொண்டுட்டு போனாங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.